ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 31, 2025. நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! சுயம் பகவான் நமக்கு ஈஸ்வரிய கல்வியை கற்பிக்கின்றார். எந்த ராஜயோகத்தினை அவர் சென்ற கல்பத்தில் கற்பித்தாரோ அதனையே மீண்டும் கற்பிக்கின்றார். இப்படிப்பட்ட படிப்பு உலகில் வேறு எதுவும் கிடையாது. நாம் ஓர் மிக உயர்ந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர்களாவோம். மேலும் பரம ஆசிரியரின் மாணவர்களும் ஆவோம். இது எப்படிப்பட்ட படிப்பு என்றால், இதன் மூலம் நமக்கு இரட்டை கிரீடதாரி ராஜ்யம் கிடைக்கப் பெறுகின்றது. சற்று சிந்தித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் எந்தளவிற்கு கவனம் செலுத்துகிறோம்? இப்படிப்பட்ட கல்வியின் மீது நமக்கு முழு கவனம் இருக்கின்றதா? அல்லது நம்மிடம் படிப்பதற்கு நேரமே இல்லையா? நமது நிலை எவ்வாறு இருக்கிறது? நம்மிடம் மற்ற விஷயங்களுக்கு நேரம் இருக்கிறது, தொலைக்காட்சி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, இங்கும் அங்கும் நடக்கும் விஷயங்களை பேசுவதற்கு, பத்திரிகைகளை படிப்பதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் பகவானுடைய படிப்பை படிப்பதற்கு நம்மிடம் நேரமே இல்லையா? எந்த படிப்பு நமக்கு ஞானத்தின் பலத்தை கொடுக்கிறதோ, எந்த படிப்பு நமக்கு தெய்வீக புத்தியை வழங்குகிறதோ, எந்த படிப்பு நமக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வினை வழங்குகிறதோ, எந்த படிப்பினால் நாம் சதா காலத்திற்காக ஞானம் என்ற செல்வத்தால் நிறைந்து விடுகிறோமோ, நமது சத்தியத்தின் தேடல் முடிவடைந்து விடுகிறதோ, அந்த படிப்பின் மீது நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும். நாம் நமது உயர்ந்த உள்ளுணர்வால் இந்த முழு உலகையும் மாற்றம் செய்ய வேண்டும். நமது உள்ளுணர்வு சதா எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் உலக நன்மையாளராவேன். அனைத்து ஆத்மாக்களையும் பாருங்கள், நான் இவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். உங்களது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், உங்களோடு வேலை புரிபவர்கள், இவர்கள் அனைவரையும் பார்த்து எண்ணத்தை உருவாக்குங்கள். நான் இவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நான் இவர்கள் அனைவருக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் பாதையை காட்ட வேண்டும். நானோ உலக நன்மையாளராவேன். அடுத்தது, நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன். இயற்கையின் தலைவனாவேன். நான் பரம தூய்மையானவன் என்ற உள்ளுணர்வு இருக்க வேண்டும். எங்கெல்லாம் எனது பார்வை செல்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் பரிசுத்தமாகி விடுகிறார்கள். உண்மையில் நமது தூய அதிர்வலைகளால் மனித ஆத்மாக்களும் முழு இயற்கையும் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கிறது. நமது இந்த உள்ளுணர்வானது உலக நன்மையின் காரியம் செய்கிறது. எண்ணத்தை உருவாக்குவோம். எங்கெல்லாம் எனது பாதம் படுகிறதோ இந்த பூமியே பரிசுத்தமாகிவிடுகிறது. எந்த பொருட்களையெல்லாம் என் கரண்கள் தீண்டுகின்றனவோ அவை அனைத்தும் தூய்மையடைகின்றன. எனது தூய எண்ணங்கள் நாலாபுறங்களிலும் உள்ள வாயுமண்டலத்தை தூய்மையாக்குகிறது. நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா என்ற சுயமரியாதை பயிற்சியால் நாலா புறங்களிலும் உள்ள வாயுமண்டலம் புனிதமடைகின்றது. தூய்மையின் சக்தியால் நிறைந்து விடுகிறது. ஃபரிஷ்தா சொரூபத்தின் மூலம் தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு கூட இறை செய்தி அளிக்கலாம். மேலும் நமது உயர்ந்த கர்மங்கள் மற்றவர்களை கூட உயர்ந்த கர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆகுவதற்கான தூண்டுதலை வழங்குகின்றன. உலகத்தவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யலாகாது. நமது கர்மங்களின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம். நாம் இந்த உலகிலிருந்து தனிப்பட்டவர்களாவோம். அவர்களை விட மிக உயர்ந்தவர்களாவோம். அவர்களுக்கு முன்னுதாரணங்களாக நாம் இருக்கின்றோம். நாம் பிரகாசிக்கக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியனாவோம். இன்று நாம் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன். மேலும் மாஸ்டர் ஞான சூரியனாவேன். என்னிலிருந்து நாலாபுறங்களிலும் பிரகாசம் பரவுகிறது. அதன் மூலம் முழு உலகிற்கும் நன்மை நடைபெறுகிறது. ட்ரில் பயிற்சி செய்வோம். நான் சூக்ஷ்ம உலகில் இருக்கின்றேன். என் முன்னிலையில் பாப்தாதா இருக்கின்றார். பாப்தாதாவை பார்ப்போம். மிகுந்த பிரகாசமான சொரூபத்தில் இருக்கின்றார். பாபாவின் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஜொலிக்கக்கூடிய தங்கமயமான கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன. நெற்றியில் ஞான சூரியன் சிவபாபா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தனது 1000 கரங்களின் குடிநிழலை என் தலை மீது விரித்து விட்டார்.
ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை இதனை பயிற்சி செய்து நன்றாக அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.